ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளாக ஒரு கொடிய நோய் பல பேரை காவு வாங்குது. அந்த நோய் தான் கேன்சர். இந்த கேன்சரை பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் தடுப்பூசிய யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா, அந்த கேன்சரை கட்டுப்படுத்துறதுக்காக நெறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம வாழ்நாள கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றதுக்கான மருந்துகள கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா, இந்த கேன்சரை ஃபுல்லா அழிக்கிறதுக்கான தடுப்பூசிய இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இதனால ஒரு வருஷமும் பார்த்தோம்னா, பல லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிடுறாங்க. இதுல நம்ம நெறைய மூவிஸ்லயே பார்த்தோம்னா, புகை மற்றும் புகையிலையை பயன்படுத்துவது புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே மென்ஷன் பண்ணிருவாங்க. இது இப்படி பண்ணா புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் புற்றுநோய் இந்த கேன்சர் எதனால வருதுன்னு தெரியாமலே நெறைய பேர் இறந்து போயிடுறாங்க. நம்ம கூடவே பார்த்திருப்போம். நம்ம வீட்டிலேயே பார்த்திருப்போம். நல்லாவே இருப்பாங்க. எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸுமே இருக்காது. அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். ஆனா, திடீர்னு பார்த்தோம்னா கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேன்சர் எதனால வந்தது? எப்படி வந்தது? அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா, இந்த கேன்சரோட முடிவு இறப்பா தான் இருக்கும். நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா, ஒரு சில பேருக்கு இது கேன்சர் நோய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி நெறைய பேர் குணமடைஞ்சிருக்காங்க. ஆனா, நெறைய பேர் குணப்படுத்த முடியாம இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டோட செலவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதனாலேயே நெறைய பேரால பண்ண முடியாமலும் இறந்து போயிருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த நிலையில மக்கள் எல்லாருமே இதுக்கான தடுப்பூசிய எப்பதான் கண்டுபிடிப்பீங்க? யாராவது ஒருத்தர் கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் ரஷ்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட அறிவிச்சிருக்காங்க. அதாவது நாங்க கேன்சரோட வேக்சின கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த தடுப்பூசி பார்த்தோம்னா 2025ஓட தொடக்கத்திலேயே பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ண இந்த ஒரு நியூஸ் உலக நாடுகள் எல்லாரையுமே ரஷ்யா பக்கம் திரும்ப பார்க்க வச்சுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஃப்ரீயாவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மருத்துவத் துறையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தகவலா இன்னைக்கு பேசப்படுது. இப்ப நம்ம இந்த வீடியோல அது எந்த வகையான வேக்சின், அந்த வேக்சின் எப்படி கேன்சரை தடுக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒரு பெரிய 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 மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க் யூ அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பொதுவா கேன்சர்ஸ் பார்த்தோம்னா நிறைய வகையான கேன்சர்ஸ் இருக்கு. அதாவது லங்ஸ் கேன்சர், கிட்னி கேன்சர், யூரின் கேன்சர், ஸ்கின் கேன்சர் அப்படின்னு நிறைய வகை இருக்கு. இத 0ல இருந்து 4 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. முதல்ல நம்ம இந்த 4 ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டேஜ் 0 அப்படின்னா என்னன்னா, அசாதாரண செல்கள் அதாவது அப்நார்மல் செல்ஸ் இருக்கு. ஆனா இது பக்கத்துல இருக்கிற திசுக்களுக்கு பரவல அப்படிங்கிறத இது ஒரு புற்றுநோயா கருதப்பட மாட்டாங்க. ஆனா ஃபியூச்சர்ல இந்த அசாதாரண செல்கள் புற்றுநோயா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜ் 0 புற்றுநோயை குணப்படுத்திருக்காங்க. ஸ்டேஜ் 1னா என்னன்னா, கட்டி ஒரு இடத்துல உருவாகும்ல, அப்படி உருவாகுற இடத்துல கட்டி ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னும் அங்கிருந்து வெளியே வரல அப்படிங்கிறது தான் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஸ்டேஜ் 2யும் 3யும் ஒரே மாதிரி சொல்றாங்க. அதாவது கட்டி ரொம்ப பெருசா இருக்கு, அப்படி இல்லைன்னா அந்த கட்டி வெளியே பக்கத்துல இருக்கிற திசுக்கள்லயும் வளர்ந்துருக்கு அப்படின்னு இருந்தா அது ஸ்டேஜ் 2 1 3 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல இருந்தவங்க மோஸ்ட்லி இறந்துதான் போயிருக்காங்க. இந்த ஸ்டேஜ் 4 பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கேன்சர் கட்டி இருக்கும்ல, அந்த கட்டி பிளட் இல்லைன்னா லிம்பாத்திக் சிஸ்டம் மூலியமா வேற ஒரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படியே பரவுது, உடம்பு ஃபுல்லா அப்படியே பரவுது. இதுதான் ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் அப்படின்னும் பேர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த 4 ஸ்டேஜஸும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தடுப்பூசி அப்படின்னா என்ன, பொதுவா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இறந்த இல்லைன்னா பலவீனமான வைரஸ சேர்க்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிடும். இதுதான் பொதுவா ஒரு தடுப்பூசி பண்ற வேலை. இதுல ரஷ்யா பார்த்தோம்னா mRNA அடிப்படையில தான் இந்த தடுப்பூசியை உருவாக்குறாங்க. இந்த தடுப்பூசி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன்சர் கட்டி இருக்குல்ல, அது வளர விடாம தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதோட வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதும் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டு கேன்சரை அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த தடுப்பூசியை நம்ம கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே போட்டுக்கிட்டோம்னா கேன்சர் வராமலேயே தடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்ல. கேன்சர் வந்தவங்களுக்கு இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டு அந்த கேன்சரை கொல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி கேன்சரோட வேக்சினை இவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது ஏஐ வந்ததுன்னா மனுஷனையே காலி பண்ணிரும், மனுஷனையே மிஞ்சியதுதான் ஏஐ, இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய
கமெண்ட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவுல பரவிட்டு இருந்தது. ஆனா இந்த தடுப்பூசிய கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஏஐ தான் ஒரு முக்கிய பங்கா வகிக்குது. அதாவது இந்த mRNA தடுப்பூசியோட மொத்த டேட்டா ப்ராசஸையும், டிடெக்டிவ் ப்ராசஸையும் 1 மணி நேரத்துல எடுத்து குடுத்திருக்கு இந்த டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாம இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கேனிங் எல்லாம் எடுப்போம்ல, அந்த மாரி ஸ்கேனிங் எடுக்கும்போது நம்ம உடம்புல கேன்சர் கட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத 1/2 மணி நேரத்துல காட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஒரு டெக்னாலஜிய சிறந்ததா யூஸ் பண்ணோம்னா, அது ரொம்ப ரொம்ப சிறந்ததா தான் இருக்கும். ரஷ்யா ரொம்ப ரொம்ப டெவலப் ஆனதுனால தான் இப்படி ஒரு தடுப்பூசிய நாங்க ஃப்ரீயா குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பெருந்தன்மை. அது மட்டும் இல்லாம சப்போஸ் ரஷ்யா இல்லாம மற்ற நாடு இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, அவங்க வந்து இவ்வளவு காசு கூட நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதனால ரஷ்யாவுக்கு ஒரு மிக 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 பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இப்போ இந்த வேக்சினை பத்தியும், இந்த தடுப்பூசிய பத்தியும், இந்த கேன்சர் பத்தியும் உங்களுக்கு இந்த வீடியோல சிம்பிளா தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.